இன்றைக்கு மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அப்பொழுது திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பல பேர் அமைச்சராக இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் டியூசி ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,72,000 கோடி ஊழல் செய்து தமிழ்நாடு தலைகுனிய வைத்த கட்சி திமுக கட்சி. 1,72,000 கோடி கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ஒரே கட்சி இந்தியாவில் திமுக கட்சி ஒன்றுதான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? 99 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. திரு முரசொலி மாறன் அவர்கள் நோயாய் பெற்று ஒரு வருஷம் அவர் சுயநினைவு இல்லாமல் இருந்தாங்க. இலாக்கா அல்லாத அமைச்சராக ஒரு வருடம் வைத்திருந்தார். திரு வாஜ்பாய் அவர்கள் அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் அப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவுறதை போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது. அது ஒரு 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. ஆக 10 ஆண்டு காலம் இதுல பாரதிய ஜனதாவில் 5 வருஷம், காங்கிரஸ் 5 வருஷம், 10 ஆண்டு காலம். அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம், 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? மக்கள் கேட்கின்றார்கள். அப்புறம் எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? ஓட்டு போட்ட மக்கள் எதிர்பார்ப்பது மத்தியில் திட்டங்களை மாநிலத்துக்கு கொண்டு வரணும், தேவையான நிதி கொண்டு வரணும், தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் பெற வேண்டும். எதுவுமே இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்பட்ட கட்சி திமுக கட்சி. 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவை இடம்பெற்றிருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தால் என்று நாட்டு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. மற்றொன்றையும் சொல்லுகிறார். போற பக்கமெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகத்தை சீரழித்து விட்டது என்று சொல்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை பல கூட்டத்திலே சொல்லிவிட்டேன். நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தோம். 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி. எங்கே போய் மக்களை கேட்டாலும் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி, மக்களுக்கு ஏராளமான நன்மைகள் செய்த ஆட்சி என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தது என்று மக்கள் கேள்வி வைக்கின்றார்கள். இன்னைக்கு பல தொலைக்காட்சியை நான் பார்க்கின்றேன். திரு உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார், திரு ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகிறார். அங்கே எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள். பதில் சொல்ல முடியாமல் திணறுகின்ற காட்சியை இந்த தேர்தலிலே பார்க்கப்படுகிறது. அதிமுக அப்படி அல்ல. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சி காலமா தமிழ்நாடு சீரழிந்து விட்டது. உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் சீரழிந்து விட்டது. 3 ஆண்டு காலத்தில் 3 லட்சம் கோடி மக்கள் மீது கடன் வாங்கி சுமத்திருக்கின்றீர்கள். 3 ஆண்டு காலத்தில் 3.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கின்றீர்கள். என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? பாலத்தை கட்டினீர்களா? சாலைகளை அமைத்தீர்களா? புதிய கல்லூரிகளை கொண்டாந்தீர்களா? எதுவுமே இல்லை. ஆனா 3 லட்சம் கோடி கடன். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரே வருடத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைச்சிருக்கு. உங்களால் 3 ஆண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடிஞ்சதா?